இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் கொஷின் என்ன அப்படின்னா, உங்கள் வீடு வாங்குற கனவு எப்போ நிறைவேறும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தோட கனவாக இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சிலரோட கனவு நனவாகிறதுக்கு இந்த ரீடிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெவர் எண்டிங் ஸ்டோரி. மேபி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி வெறுத்து போயிருக்கீங்க வீடா அப்படின்னு. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க வெறுத்து போக வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட போகிறீங்க. மேபி நீங்கள் தான் பார்த்து பார்த்து இந்த வீடை கட்ட போகிறீங்க. இப்போ மனசு தளர விட வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான் பண்ணலாம், காசு சேர்த்து வைக்கலாம், திடீர்னு ஒரு செலவு வந்துடும். அந்த காசு அங்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்துட்டே இருக்குது. நெவர் எண்டிங் ஸ்டோரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமும் போய்கிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு வெறுத்து போயிருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த அந்த நம்பிக்கையை விட வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. இப்போ மேபி உங்களோட க்ரோத், அதாவது பர்சனல் டெவலப்மெண்ட், இல்லைனா நீங்கள் உங்கள் கரியரில் முன்னாடி போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் தான் இப்போ ஃபோக்கஸ். உங்களை பில்ட் பண்ணுங்க, இந்த வீடு தானாக பில்ட் ஆகும் அப்படின்றாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபிக்ஸ்டு சேலரி, இல்லைனா உங்களோட இன்கம் ரொம்ப டிஃபைன்டாக இருக்குது. இவ்வளோ தான் உங்களால் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கல. உங்கள் பேங்க் பேலன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர, நீங்கள் எப்படி க்ரோ ஆகுறதுன்னு பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட் ஹசில் பண்ணுறது, இல்லைனா பார்ட் டைம் ஜாப் எடுக்கிறது. நான் எல்லாத்துக்கும் இது பொருந்தும்னு சொல்ல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கல. அதனால தான் உங்களோட கனவு இன்னும் நனவாகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் ட்ரெஷர் ஐலாண்டு. உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு என்ன எப்படி சொல்கிறது, ரொம்ப வெறுப்பாக இருக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு நான் அதெல்லாம் வாய்க்காதுடா, பார்க்கலாம், நாம் பணம் சேர்த்து வீடு வாங்கி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி மனசு தளர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை பில்ட் பண்ண ஆரம்பிங்க, வீடு தானாக பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஷர் ஐலாண்ட். நீங்கள் வீடு மட்டும் இல்லை, பெரிய செல்வத்தையே சேர்த்துக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த துக்கத்தில் என்ன உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி, பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை ரீபில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் இன்னும் நம்பலை. பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்பி அடுத்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்றாங்க. அதனால தான் உங்களோட கனவு, வீடு கட்டுற கனவு இன்னும் நிறைவேறலை. நீங்கள் எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, செக்கு மாடு மாதிரி. உங்களுக்கு அதுலேருந்து இன்னும் தெளிவு பிறக்கல. ஆக்சுவலாக தெளிவு பிறந்திருக்கணும் நீங்கள் சுற்றுனதில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருட்டிலேருந்து ஒரு ஒளி வருது. இது ரொம்ப அழகான எக்லிப்ஸ். இந்த எக்லிப்ஸ் டைமண்ட் ரிங் எக்லிப்ஸு. இது ரேர் ஈவெண்ட். ரொம்ப அதிசயமாக தான் நடக்கும். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். நீங்கள் இந்த இருட்டை மட்டும்தான் பார்க்குறீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க பின்னாடி இருக்க அந்த ஒளியை பாரு அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த ஒளி, இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆஃப் எக்லிப்ஸ் ரொம்ப ரேர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஃபோக்கஸ் பண்ணாத, இந்த துக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணாத, நீ இருட்டை மட்டுமே பார்க்குற, நாங்கள் பின்னாடி இருக்க வெளிச்சத்தை பார்க்குறோம் அப்படின்றாங்க. அந்த இருட்டில் இருந்து தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிச்சு. மேபி உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கலாம், இல்லை என்னால் பண்ண முடியும், நான் இதை பண்ணுறதை பண்ண. ஆனால் நீங்கள் பணத்தை துரத்தக்கூடாது, உங்களை பில்ட் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப அவசியம். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களெல்லாம் நடக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சு, சரி நம்மளுக்கு என்ன திறமை இருக்குது, சரி இதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம். 2 ஃபெயிலியர் அட்டம்ஸ், இல்லை 4 ஃபெயிலியர் அட்டம்ஸ், இல்லை 10 கூட நடக்கும். ஆனால் நீங்கள் அட்டம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எது சரியான பாதைன்னு புரியும். இன்ஸ்பிரேஷன். உங்களை மாதிரி சாதிச்சவங்கள பார்த்து பழகுங்க. சாதிச்சவங்க இது எக்ஸ்பெஷலி 3 BHK மூவி இருந்தால் அதை பாருங்கள். சச் அ பியூட்டிஃபுல் மூவி. அது கண்டிப்பாக இந்த வீடுக்கு வாங்குகிற அந்த போராட்டத்தை பற்றின ஸ்டோரி தான். அவங்க பிளான் பண்ணி எப்படி மூவ் பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து எப்படி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. மேபி அந்த மாதிரி சில இன்ஸ்பிரேஷன்ஸ். மண்டையில் பல்ப் எரியணும் உங்களுக்கு, அவ்வளோதான். மண்டையில் பல்ப் எரியலை இன்னும். உங்களுக்கான பாதை எங்கேயோ இருக்குது உங்கள் பக்கத்தில் தான். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கனால அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. Security, a sense of stability and security surrounds you. Your life is balanced and you feel grounded and
ப்ரொடெக்டட். பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் வீடுங்கிறது வந்து ரொம்ப பேசிக் செக்யூரிட்டி நம்ம எல்லாத்துக்குமே. மெமரீஸ். நீங்க அதுதான் நீங்க எங்கேயோ பாஸ்ட் மெமரீஸ்ல மாட்டிக்கிட்டீங்க. மேபி நீங்க பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு நடக்காதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு அ உங்க மனசுல நீங்க அத பதிச்சுட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, அது இல்ல ஆக்சுவலா. நீங்க சோர்ந்து போய் இருக்க தேவையில்ல. இது நெவர் எண்டிங் ஸ்டோரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு செல்வம் நிறைஞ்ச ஒரு தீவே காத்துட்ருக்கு. ஒரு தீவு ஃபுல்லா செல்வம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்க அத நோக்கி பயணம் பண்ணணும் அவ்வளதான். நீங்க எங்கேயோ தவற விடுறீங்க. ஸ்பெசிஃபிக்கா பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். எங்க தவற விடுறீங்கன்னு. இந்த இன்ஸ்பிரேஷன் எங்க எடுக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பல்ப் எங்க எரியும்னு பார்ப்போம். கொஞ்சம் நீங்க போராடி தான் வரணும். 9 ஆஃப் கப்ஸ். கிளாரிட்டி. ரொம்ப தெளிவா இருக்கு. 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷமா இருங்க. உங்ககிட்ட சந்தோஷம் இல்ல. நீங்க துக்கமா இருக்கீங்க. நெவர் எண்டிங் ஸ்டோரி. தல மேல கை வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்பிரேஷன் நீங்க வழி எங்க பொறக்கும் அப்படின்னா, ஆ நீங்க உங்கள செல்ஃப் டெவலப்மென்ட் இல்லன்னா வந்து செல்ஃப் லவ். நீங்க சந்தோஷமா இருக்கணும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும். நீங்க பெருசா அப்படியே சந்தோஷங்கிறது வந்து வெளியில போய் வேடிக்கை பார்க்கறது கூட ஒரு சிலருக்கு சந்தோஷம் தான். நீங்க உடனே சந்தோஷம்னா நான் கடைக்கு போறது, பெரிய பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அது உங்களோட தப்பு. சந்தோஷங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு. நம்மளுக்கு யாராவதுக்கு நம்ம போற போக்குல யாருக்காவது ஹெல்ப் பண்றது, நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்றது, அ ஏதோ ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப நம்ம ஆத்மாக்கு சந்தோஷம் தரும். அந்த மாரி நீங்க என்னைக்கு வந்து உங்களோட செல்ஃப் லவ் இங்க தான் ரீபில்ட் பண்ண சொல்றாங்க. உங்கள தான் ரீபில்ட் பண்ண சொல்றாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் உங்கள தான் போட சொல்றாங்க. உங்க ஃபோக்கஸ ஃபுல்லா உங்க மேல போடுங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த குழப்பத்துலருந்து தெளிவு உங்களுக்கு வரணும். ஓகே நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு நீங்க அந்த தெளிவு இந்த முடிச்சு குழப்பத்த ஃபர்ஸ்ட் விட்டீங்கனாவே, உங்களுக்கு இந்த தெளிவு பொறக்க ஆரம்பிச்சுரும். அந்த தெளிவு பொறந்தா தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன்னால தான் நீங்க முன்னாடி போக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது வீடு ரிலேட்டடா கேஸ் இருக்கு. என்னோட வீடு எனக்கு வீடெல்லாம் இருக்கு மேடம். ஆனா அது கேஸ்ல இருக்கு அப்படின்ற மாரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜஸ்டிஸ் உங்களுக்கு ஃபேவரா தான் வரும். ஆனா அந்த ஜஸ்டிஸ் அந்த அந்த போராட்டத்துல நீங்க வந்து சோர்ந்து போயிட்டீங்க. அ நீங்க மேபி சரியான ஆள்கிட்ட போகல, சரியான விதமா அத அப்ரோச் பண்ணல. ஒரு இடத்துல தோத்து போனா நீங்க விடணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த தோல்வினால துவண்டு போயிருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "தோல்வி துவண்டது மட்டும் பார்க்காத, புது ஆரம்பம் உனக்காக காத்துட்டு இருக்கு." நீங்க இந்த வீட கட்டுறதோ, இல்ல நீங்க இந்த வீட வாங்குறதோ ரொம்ப தூரமா இல்ல. புது ஆரம்பம் உங்க கைகள் கிட்ட தான் இருக்கு. நீங்க அத சரியா பார்க்கும்போது ரொம்ப பேலன்ஸ்டா இருங்க. இந்த பிராக்டிகல் கண்ல இந்த இந்த உலகத்த வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க. கண்கள் மூடி இருக்கணும். நீங்க வந்து அ உங்களுக்கான விட உங்ககிட்ட தான் இருக்கு. அதாவது மெடிடேட் பண்ணுங்க. ஏன்ற கேள்வி கேளுங்க. தேடுங்க. தேடல் ரொம்ப அவசியம். உங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு பிரபஞ்சம் இருக்காங்க. நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ரொம்ப ஸ்டேபிளான எனர்ஜிக்கு போயிட்டுருக்கீங்க. குழப்பிக்காதீங்க. திரும்ப சைக்கிள ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த தடவ ஏதாவது நீங்க ஃபினான்ஷியலா அடி வாங்குனீங்க அப்டின்னா, திரும்ப அதே சைக்கிள சைக்கிள்னா நான் ஓட்டுற சைக்கிள சொல்லல. திரும்ப அதே மாதிரி வட்டம் போட்டுட்டு, திரும்ப அங்கேயே வந்து நிக்காதீங்க. திரும்ப ஒரு அடி வாங்காதீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க ஏதாவது அடி குடுத்தோம் அப்டின்னா, அதுலருந்து வெளில வரதுக்கு தான். அதுலருந்து நீங்க எப்படி வெளில ஓகே இந்த தடவ நான் இந்த இடத்துல அடி வாங்கினேன். இப்ப இனிமே திரும்ப என் வாழ்க்கையில இது நடக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்ஸ்பிரேஷன். தேடுங்க. சர்ச் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு இப்போ. நம்ம என்ன அந்த காலத்துலயா இருக்கோம்? பட்டன தட்டுனீங்கன்னா, நீங்க கேட்குற அத்தனை இன்ஃபர்மேஷன், கிளாஸஸ் எவ்ளோ இருக்கு. கூகுள் ஆன்டி இருக்காங்க. இப்போ ஜெமினி வந்தாச்சு. எல்லாரும் இருக்காங்க. சாவித்திரிலாம் இல்ல. ஸோ யார்ட்டயாவது கேளுங்க. ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கான விடை எங்கேயோ இருக்கு. தேடுனா தானே கிடைக்கும். உங்க உங்க மடியில வந்து விழாது இல்லையா? கஷ்டப்படுங்க. ஜட்ஜ்மென்ட், ஜஸ்டிஸ் 2மே இருக்கு. நியாயம் நிச்சயமா கிடைக்கும். புதுசா பொறக்கணும் நீங்க. நீங்க ஏதோ கட்டுப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கீங்க. இவ்வளோதான். இதுதான் என்னோட ரொட்டீன். நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுதான் வழக்கம். நோ பிரேக் தட். இந்த வழக்கம், ரொட்டீன் உங்களுக்கு ஒரு மேபி உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர்ஷிப் டீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை பண்ணுங்க. இல்லைன்னா லிட்டரலா காதல் கிட்ட அறிவுரை கேளுங்க. உங்களோட காதல் மேபி
ஓ மை காட்! இது என்ன பண்ணுது அப்டின்னா, காதல் தான் உங்களோட ஆசை அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அத நிறைவேத்துங்க. 9 ஆஃப் கப்ஸ் உங்களோட விஷ் காதல் தான் அப்டின்னா, காதல நிறைவேத்துங்க. அது உங்களுக்கு அந்த எனர்ஜிய குடுக்கும். இந்த சோக டியூன்லேருந்து வெளில வருவீங்க. ஏதோ சம்திங் இஸ் ஏன்னா இது வந்து நல்ல பார்ட்னர்ஷிப். ஆனா நீங்க வந்து ரொம்ப அ எ ஒரு வைராக்கியத்தோட வேல செய்யணும். அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் நீங்க அதுல வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தனியா போக இனி எப்படி பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு துணை இருக்கும் அப்படின்னு இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எஸ். டெத் அண்ட் ரீபர்த். பொறந்து, இறந்து பொறக்கணும். திரும்ப அதுதான். எமோஷனலா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். நீங்க வந்து சீக்கிரம் ட்ரிகர் ஆகுறீங்க. எமோஷனலா பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஒரு பேட் இன்சிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டியில போறீங்க. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அ எல்லாமே லேட் ஆச்சு. இன்னைக்கு டேவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அ புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் டேவ. நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிளுக்கு போவீங்க. இதையே பொலம்புவீங்க. 4 ஃபோன் கால் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொலம்புவீங்க. அம்மா கிட்ட பொலம்புவீங்க. வீட்ல ஃபேமிலி இருந்தா ஃபேமிலி கிட்ட பொலம்புவீங்க. சாப்பிடுவீங்க, தூங்கிடுவீங்க. யுவர் டே இஸ் டன். அடுத்த நாள் வந்து இதே இதே எனர்ஜியோட போவீங்க. அந்த வாரம் அவுட். இப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, அது வந்து ஒரு சின்ன அப்ஸ்டக்கிள், ஒரு தடை. எல்லாத்துக்குமே அந்த தடை இருக்கும். ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். பிரபஞ்சம் சொல்றாங்க, மல்லு கட்டிட்டு இருக்கீங்க நீங்க எதோடவோ. பிரபஞ்சத்த நம்புங்க. உங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஹார்ட் ஒர்க் போடாம எதுவுமே நடக்காது. சின்ன தடங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சலிச்சுக்கிட்டு, அ உங்க உங்க ரொட்டீன ஓகே சொஃபஸ்டிகேட்டட் இல்லன்னா வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாதிக்கவே முடியாது. சாதிச்சவங்கள பார்க்க சொல்றாங்க. அதாவது இன்ஸ்பிரேஷன். சாதிச்சவங்க எவ்ளோ எ எல் எல்லா சயின்டிஸ்ட் வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. 1000 தடவ தோத்து 1001வது தடவ கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ யூ நீட் டு டூ இட். பிரபஞ்சம். நீங்க எங்கேயோ மல்லுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. பிரபஞ்சத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பார்த்தா. பிரபஞ்சம் உங்கள ஒரு பக்கம் போ சொல்றாங்க. நீயா நானான்னு பார்க்கலாங்கிறீங்க. பிரபஞ்சம் சேர்ந்து நான் உன்ன மாத்துரு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நான் மாற மாட்டேன் அப்படின்றீங்க. இந்த இந்த பிரபஞ்சத்தோட நம்ம சண்டை போட முடியுமா? அ உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு. ஸ்டெப் அப் பண்ண சொல்றாங்க. வாழ்க்கையில மேல வான்னு சொல்றாங்க. நீங்க எங்கேயோ வந்து முட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. க்ரோ, ஸ்டெப் அப். நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே தவிர, அ அவங்க இது ஏன் நடக்குது? ஏன் இந்த புது ஆரம்பம்? நீங்க எங்கேயோ உங்க வாழ்க்கையில இருக்கீங்க. உங்க வாழ்க்கை முறை தவறா இருக்கு. சுத்தமா ஸ்லேட்ட அழிச்சுட்டு, உட்காந்து யோசிச்சுட்டு, இந்த இயர் எண்ட் வந்துச்சு. தீபாவளி வந்து கெட்டது போய் நல்லது வர ஒரு அழகான செலிப்ரேஷன். ஸோ இந்த தீபாவளி டைம்ல உட்காந்து யோசிங்க. யோசிச்சீங்கன்னாவே இங்க தனிமை உங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்க யோசிங்க. யோசிச்சு உங்களுக்கு படுற விஷயங்கள ஒன்னொன்னா ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட சந்தோஷம், உங்களோட ஹாப்பினஸ், உங்க ஹாப்பினஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணி வந்து செலவாகாது. நான் திரும்பவும் சொல்ல, நான் லாவிஷா செலவு பண்ணத பத்தி சொல்லல. ரொம்ப பேசிக்கா சில விஷயங்கள். உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும், இல்ல ஒரு மூவி பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குன்னா நிறைவேத்துங்க. அது அப்படியே பில்ட் ஆகும். அந்த எனர்ஜி. அதுதான் உங்கள மேல கூட்டிட்டு போகும். சோக டியூன் போடுறத விட்டுட்டு, அ நீங்க எங்கேயோ அழிஞ்சுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ரூயின் 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உங்கள யாரோ முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேனே. கேஸ் விஷயம்னா நம்பிக்கை இழக்காதீங்க. உங்க கேஸ்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க சரியான இடத்துல சரியான முயற்சி 2 தடவ தோத்தாலும் பரவால்ல. 3வது தடவ ட்ரை பண்ணுங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "நான் தான் இருக்கேனே ட்ரை பண்ணு" அப்படின்றாங்க. ஸோ இதுதான் உங்க வீடு வாங்குற கனவோட பாதை. எல்லாரும் வீடு வாங்குனீங்கன்னா, கீழ போஸ்ட் பண்ணுங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.